ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சிம்பிளான மீன் கறி எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முதல்ல கோகோனட் ஆயிலை கடாயில் போட்டுக்கோங்க. கூட நம்ம மஸ்டர்ட் சீட்ஸு, வெந்தயம், கார்லிக் க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. அண்டு ஆனியன், நான் ஒயிட் ஆனியன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பிங்க் ஆனியன் யூஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அதை கோகோனட் ஆயிலில் அந்த நல்ல ஸ்மெல் அரோமேட்டிக்காக இருக்கும். கூட நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் உள்ளே போட்டுக்கலாம். அது நல்லா கொஞ்சம் வதங்கின உடனே ஒரு டொமேட்டோ, ஒரு நல்ல ரைப் டொமேட்டோவாக உள்ளே போட்டு அதையும் வதக்கிக்கோங்க. இன்னும் சாஃப்ட் ஆகி அது வெளியே வர்றது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. மீன்வாயில் நம்ம என்ன பண்ணலாம், ஜார் எடுத்து அதில் கோகோனட் போட்டு, ஆர் நீங்கள் திருவின கோகோனட் வச்சுருக்கீங்கன்னா அதுவும் ஃபைன். ஸோ ஜாரில் போட்டு கோகோனட் போட்டு அதில் கொஞ்சம் டர்மரிக் பவுடர், இது சில்லி பவுடர் அண்ட் கொரியாண்டர் பவுடர் ஒரே அளவு. ஸோ 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன்னா அதை பேஸ்ட் பண்ணி எடுத்து அதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணிக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிடுங்க. நல்லா கொஞ்சம் தண்ணியும் போட்டு எவ்வளோ கறி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்கள் தண்ணி நிறைய ஊற்றிக்கோங்க. அப்புறம் இது ஒரு சைடில் நடக்கட்டும். கூட நம்ம உங்களுக்கு வேண்டிய வெஜிடபிள்ஸ் வேணால் கத்திரிக்காய் போடலாம். ஒரு என்கிட்ட ட்ரம்ஸ்டிக்ஸ் இருக்குது, ஃப்ரெஷ் இல்லை என்கிட்ட. ஸோ ஐ ஹாவ் அ ஃப்ரோசன் ட்ரம்ஸ்டிக், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃப்ரோசன் க்ரீன் சில்லிஸ் ஆஸ் வெல். ஸோ அதுவும் ஆட் பண்ணியாச்சுன்னா புளி தண்ணி போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது நெய் மீன், சியர் ஃபிஷ். அதில் நான் ஒரு 3 பீஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஃபிஷ் கறி இஸ் ரெடி. நீங்கள் மீன் பொரிச்சிங்கன்னா அந்த எண்ணெயை இதில் போட்டுருங்க. அது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஆல் த பெஸ்ட், ஹாப்பி குக்கிங்.